ஹாய், இன்னைக்கு டே 14 பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி டிசைனில் ஹேங்கிங் டிசைன் பார்க்குறோம். சரியா? ஹேங்கிங்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங்லாம் போடுவோம் தெரியுமா? ஜிம்கா டிசைன்லாம் அந்த மாதிரி. சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் லைன் போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க, போல்டு பண்ணி. டபுள் லைன் போட்டு நீங்கள் போடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு சின்ன லைன் போடணும். திக்காக போடக்கூடாது, தின்னாக தான் போடணும். சரியா? ஃபஸ்ட்டு போடும்போது நெக்ஸ்ட்டு அந்த தின் லைனில் நம்ம சின்ன ஹம்ஸ் போடுறோம். சரியா? பெரிய ஹம்ஸ் போடல, சின்ன ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக போடணும், ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீட்டாக போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு போக போக நல்லா நீட்டாக வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சின்ன ஹம்ஸ் போட்டோம்ல, அதுக்கு கீழேயும் சின்ன ஹம்ஸ் போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஹம்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன ஹம்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? இல்லை ஒரு ஹம்ஸோடு ஸ்டாப் பண்ணனா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லோட்டஸ் போட்டிருக்கோம், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம லோட்டஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் லோட்டஸ் போடுங்க. இந்த மாதிரி போடணும், ஓகேவா? அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. திக்காக போடக்கூடாது, தின்னாக தான் போடணும், ஓகேவா? எப்போவுமே என்ன டிசைன் போட்டாலுமே நீங்கள் திக்காக போடாதீங்க. ஃபஸ்ட்டு தின்னாகவே போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் மிஸ்டேக் பண்ணால் கூட அடுத்து கரெக்ஷன் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு போட்டுட்டு உடனே நீங்கள் போல்டு பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான். நான் பேப்பரில் போடுறதுனால நான் உடனே போல்டு பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி போல்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அதை காஞ்ச பிறகு தான் நீங்கள் போல்டு பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க. அவுட்லைன் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுக்கணும். எப்போவுமே கோணம் வச்சு தேய்க்கக்கூடாது. நீங்கள் போல்டு பண்ணணும், ஓகேவா? போல்டு பண்ணுறது எப்படின்னா நம்ம கொஞ்சம் கோணம் ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம உள்ளே உங்களுக்கு ஷேடிங் வேணால் ஷேடிங் கொடுக்கலாம், இல்லை டாட் வைக்கணும்னா டாட் வைக்கலாம். நான் ஷேடிங் கொடுத்து டாட் வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு டிசைன் போடணுன்னா கூட போடலாம். அதில் நான் ஹேங்கிங்க்கு சிக்ஸாக் லைன் போட்டிருக்கேன், ஓகேவா? சிக்ஸாக் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து போடுங்க, ஓகேவா? இந்த மாதிரி சிக்ஸாக் லைன் போட்டு அதில் சின்னதாக ஒரு நம்ம இதிலலாம் போட்டிருப்போம் தெரியுமா? ஜிம்காவில் சின்ன சின்ன ஜிம்கா போட்டிருப்போம். ஜிம்கா போட்டுட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகே? ஒரு முக்கோண ஷேப் மாதிரி போட்டு கீழே ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி வச்சு இழுத்து விட்டுக்கோங்க ஈஸியாக. இல்லை உங்களுக்கு அதில் பெரிய ஜிம்கா டிசைன் போடனாலும் போடலாம். இல்லை உங்களுக்கு அதுலேயுமே லோட்டஸ் சின்ன சின்ன லோட்டஸ் தொங்குற மாதிரியும் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? நான் இந்த மாதிரி ஈஸியாக போட்டிருக்கேன். பிகினஸாக இருக்கும்போது இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி போட்டு நீங்கள் போடலாம், ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே ஷேப்பில் போட்டாலும் நல்லா இருக்காது, ஓகேவா? ஒரே அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஹேங்கிங் மாதிரி இருக்காது, ஒரு லைன் ட்ராப் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி சிக்ஸாக் லைன் நீட்டாக போடணும், ஓகேவா? ரொம்ப குட்டியாகவும் இருக்கணும், அதே போல் நீட்டாகவும் இருக்கணும். பார்க்குறதுக்கு சிக்ஸாக் லைன் மாதிரியும் தெரியணும், ஓகேவா? இந்த மாதிரி கோன் டிப்பை நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போடணும், ஓகேவா? திக்காக போடாதீங்க, தின் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு அடுத்ததும் ஒரு லைன் போடுங்க. ஃபஸ்ட் லைன் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் போல்டு பண்ணுங்கள். இதில் நான் ஃபஸ்ட் லைனில் போல்டு பண்ணல, சென்டரில் வரக்கூடிய லைன் பார்த்து நான் போல்டு பண்ணியிருக்கேன். 4 லைன் போட்டு அதில் சென்டரில் போல்டு பண்ணியிருக்கேன், ஓகேவா? டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? பெரிய ஹம்ஸ் போடல, சின்ன ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் டபுள் டைம் போட்டிருக்கேன், ஓகேவா? 2 தடவை போட்டிருக்கேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? ஹேங்கிங்கை பொறுத்தவரை 2 ஹம்ஸ் போடுங்க, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஒரு ஹம்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த மாதிரி டபுள் ஹம்ஸ் போட்டால் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? லுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போடுங்க, ஓகேவா? நீட்டாக இல்லாட்டா கூட உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக உங்களுக்கு பிரிக்க தெரியாது. அதனால் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கோன் கொஞ்சம் சரியில்லை. அது ஒரு 2 நாள் ஆனனால அது கொஞ்சம் திக்காக வருது. அதனால் எனக்கு லைன் ஒழுங்கா விழலை, ஓகேவா? நீங்கள் நீட்டாக போடுங்க.
இந்த மாதிரி தான் போடணும். ஆர்கானிக்கில் கோனில் போட்டால் தான் இது வந்து கொஞ்சம் நீட்டாக வரும் ஓகேவா. மேக்ஸிமம் ஆர்கானிக் கோனில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. பிரைடு கேட்டாலுமே நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிற டிசைன்லாம் போட முடியும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடணும் ஓகேவா. ஹேங்கிங் மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்ம பிரைடுக்குமே ஹேங்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அந்த மாதிரி ஹேங்கிங் டிசைன் வந்து ஈஸி தான் போடுறதுக்கு. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா. அந்த கிளாஸில் வந்து எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை இந்த ஹேங்கிங் டிசைனில் கூட உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஓகேவா. இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேங்கிங் கொடுக்கும்போது நீட்டாகவே இருக்கும். அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து கொடுக்கும்போதே நான் வந்து போல்டு பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு வந்து ஓகே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி போக போக நீங்கள் பண்ணிடலான்னு தோணும், அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே போல்டு பண்ணணும். நான் ஒரு 2-3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போல்டு பண்ணேன்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் போல்டு பண்ணலாம். நான் இது வந்து இப்படி கூட நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஓகேவா. சில பேருக்கு வந்து இப்படியே போடுறது ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த ஹேங்கிங் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் இப்போ பார்க்க போகிறோம். எல்லா ஹேங்கிங்க்குமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா. மெத்தட் வந்து ஒன்று தான், நீங்கள் கொடுக்குற டிசைன் எந்த மாதிரியோ அந்த மாதிரி பண்ணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்து தான் நீங்கள் வந்து உள்ளே எதுவுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஹம்ஸ் போடுறதும் ஈக்குவலாக போடுங்க இந்த ஹேங்கிங்கில் போடும்போது. இல்லை அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று கீழேயுமா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது ஓகேவா. இந்த மாதிரி இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹம்ஸ் போட்டிருக்கேன், இல்லை நீங்கள் டபுள் ஹம்ஸ் போடணுன்னா கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதுலேயும் நான் லோட்டஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அதுலேயும் இதுலேயும் லோட்டஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. நீங்கள் வந்து லோட்டஸ் டிசைன் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லோட்டஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் சென்டரில் போட்டிருக்கேன் ஓகேவா. கரெக்டாக சென்டர் பார்த்து போடணும். போட்டுட்டு லைட்டாக ஷேடிங் கொடுத்து நான் அதில் டாட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஷேடிங் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வெளியே வந்து நான் வந்து திக் பண்ணுறேன் ஓகேவா. ஒரு கொஞ்சம் லைன் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அதுவுமே டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு ஈக்குவலாக நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து தொங்குற மாதிரி ஹேங்கிங் போடுறேன் ஓகேவா. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக சி மாதிரி பெண்ட் பண்ணி போடணும் மேலே பார்த்து ஓகேவா. ஹாஃப் சர்க்கிளுக்கு தான் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன் ஓகேவா. அந்த லைனில் வந்து நான் கரெக்டாக சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதில் வேறு டிசைன் போடணுன்னா கூட போடலாம், ஆனால் வந்து எது போட்டாலுமே நீங்கள் ஈக்குவலாக போடணும் ஓகேவா. ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது, இந்த மாதிரி ஈக்குவலாக போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி இருந்திருக்காது லுக்கு பார்க்குறதுக்கு, அதானே. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேவா. நீங்கள் வந்து வீடியோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. அப்போ தான் அதோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரைடுக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம வந்து ஜிக்ஸாக் லைன் போட்டோம் தெரியுமா ஃபஸ்ட்டு இதில், அந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டு சின்னதாக வந்து ஒரு ட்ராப் வச்சு ஒரு லைட்டாக கீழே இழுத்து விட்ருக்கேன் ஓகேவா. இந்த மாதிரியே நீங்கள் ஹேங்கிங் கொடுங்க ஓகேவா. ஹேங்கிங் வந்து வேறு மெத்தடில் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து திரும்ப வந்து அட்வான்ஸ் லெவலும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன், அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா நீட்டாக பெரிய டிசைன் மாதிரி போடுறேன். இது வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தது போட முடியும். அதுக்காக நான் வந்து வீடியோ எடுக்கும்போது இது வந்து கட் ஆகிட்டு ஓகேவா. அதனால் வந்து அதே மாதிரி தான் மெத்தடு. நீங்கள் வந்து டபுள் லைன் போட்டு கீழேயும் ஒரு லைன் போட்டு அதில் வந்து சின்னதாக ஹம்ஸ் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு அதில் இருந்து கீழே பார்த்து ஒரு லைன் போட்டிருக்கேன், ஸ்ட்ரைட் லைன் ஓகேவா. அந்த லைன்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு லைட்டாக லீஃப் மாதிரி இழுத்து விட்ருக்கேன் ஓகேவா. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரித்து நான் 3ஆக பிரித்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதை மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். டியர் ட்ராப்ஸுக்கு வந்து லைட்டாக ஒரு டாட் வச்சு அதை வந்து இழுத்து விடுற மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து
அதே மாதிரி தான் இந்த சைடும் நான் சொன்னேன்ல 3 இதாட்டு போட்டிருக்கேன்னு. உங்களுக்கு கேப்பை பொறுத்து நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? அது வந்து நீங்கள் எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் கேப்பை பொறுத்து. அதுக்குன்னு ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? இதுக்கும் நான் வந்து ஜிக்ஸாக் லைன் கொடுத்து தான் ஒரு டாட் வச்சு கீழே வந்து ட்ரே ட்ராப்ஸ் மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து வேறு டிசைன் அப்லோட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் போடுறேன். நான் வந்து பிகினஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இருந்தே ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி கற்றுப்பாங்களோ ஈஸியாக அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு வேறு எதாவது டிசைன் போடனா கூட நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? லைன் போட்டுட்டு ஒரு 2 லைன் விட்டு நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் லைன் போட்டு அடுத்து ஒரு டபுள் லைன் போட்டிருக்கேன். அதில் டபுள் லைன் சென்டரில் வரக்கூடியது மட்டும் நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். வந்து ஹம்ஸ் போட்டிருக்கேன் இப்போ. ஓகேவா? சின்ன ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன், 2 ஹம்ஸ் போடல. ஓகேவா? ஒரே ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன், ஒரு லேயர் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து கீழே வந்து ஒரு சின்ன லைன் வந்து போட்டு அதை வந்து திக்காக போடாதீங்க, தின்னாகவே போடுங்க. ஓகேவா? அதில் வந்து ஜிம்கா டிசைன் ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து ஜிம்கா டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஏதாவது ஒரு ஜிம்கா மாடல் எடுத்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டால் ஓகே தான். நான் போட்டிருக்கிறது நீங்கள் போடணும்னு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டு எனக்கு சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லி தருவேன். ஓகேவா? பிகினஸாக இருக்கும்போது நீங்கள் இதவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஈஸியாக உள்ள டிசைன் தான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் எல்லாருமே இது ட்ரை பண்ணலாம். ஹேங்கிங் டிசைன் பொறுத்த வரையும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீட்டாக போடுங்க. ஓகேவா? கேப்பெல்லாம் கரெக்டாக போடுங்க. ரொம்ப நெருக்கி ஹேங்கிங் போட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கேப்பு விட்டே போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஹேங்கிங் டிசைன் பார்க்க போகிறோம். இதுவும் ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நம்ம வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் போட்டுட்டு அதில் வந்து 2 லீஃப் போட்டு இந்த மாதிரி திரும்ப அகெயின் வந்து இப்படியே போடணும். ஓகேவா? லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும். அந்த சி போடுற மாதிரி இல்லாமல் லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அது வந்து ரொம்ப பெண்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் டிசைன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து போல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டே போல்டு பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து போல்டு பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் லுக் மாறுது. பார்த்தீங்களா? நம்ம போடும்போது அந்த அளவுக்கு லுக் இருக்காது, நம்ம போல்டு பண்ண பிறகு நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து ஹேங்கிங் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுலேருந்து ஹேங்கிங் வர மாதிரி ஜிம்கா டிசைன் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லை உங்களுக்கு இதில் லோட்டஸ் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த ரோஸ் போட்டுட்டு அந்த லோட்டஸ் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஜிம்கா டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பெருசாக போடணுன்னா பெருசாக கூட போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெருசாக போட்டாலும் ஹேங்கிங்க்கு நல்லா இருக்காது. ஏன்னா வந்து சின்ன கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹேங்கிங் வந்து சின்னதாக தான் போட்டு நீங்கள் டிசைன் போட முடியும். அப்படி இல்லை நீங்கள் பெருசாக போட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு டிசைனோடு ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? நிறைய சைடில் போட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லைன் போட்டுருப்போம்ல, அதில் வந்து டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று மேலே வர்ற மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டு ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று வந்து சின்னதாக போடணும், அடுத்து கொஞ்சம் பெருசாக, அதை விட கொஞ்சம் பெருசாக, அதுக்கு பிறகு கொஞ்சம் சின்னதாக, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைன் விட்டு டியர் ட்ராப்ஸ் வச்சு லைட்டாக இழுத்து விடணும். ஓகேவா? லீஃப் டிசைன் மாதிரி ஒன்றில் வந்து சும்மா டாட் மட்டும் வச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.